Let's turn to 1 Samuel chapter 18 and keep our Bibles there. 18 verse 1 to 5. We'll come to that in a moment. வேதாகம பகுதிக்கு திருப்பிக் கொள்வோம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்துக்கு. This is where we stopped last week. அங்கேதானே நாம் போன வாரம். So just keep it there and we will come there in a moment. அதை வைத்துக் கொள்ளுங்கள், நம்ம படித்துவிட்டு அந்த வசனத்தில் திருப்பியும் வருவோம். We are talking about financial and material prosperity. பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் இருக்கிற செழிப்பை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். And the key scripture for the series of teaching was Proverbs 10:22. இந்த போதனையின் திறவுகோல் வசனமாக இருப்பது நீதிமொழிகள் 10:22. The blessing of the Lord, it makes one truly rich. He adds no sorrow to it, and neither does toiling increase it. கர்த்தரின் ஆசீர்வாதமே மெய்யாக ஐஸ்வரியத்தை கொண்டு வரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். So I'm showing you how God takes a person who lives in lack and want and poverty and how God prospers him financially and materially. நான் பார்த்து கொண்டு வருகிறோம் எப்படி தரித்திரத்திலும் குறைச்சலிலும் தாழ்ச்சியிலும் இருக்கிற ஜனங்கள் ஒருவரை எடுத்து தேவனானவர் பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் செழிப்பை குறித்து ஆசீர்வதிக்கிறார் எப்படி என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். Sometimes people have vague ideas concerning how God does things. பாருங்கள், தேவன் ஒரு காரியத்தை செயல்படுகிறது எப்படி செயல்படுகிறார் என்று அறியாமலே இருக்கிறார்கள் அநேகர். People think that any way and every way that God will do things. என்ன செய்ய நினைக்கிறாங்க கிறிஸ்தவர்கள், தேவனானவர் செய்யணும்னு நினைச்சானா எப்படி வேணா எதை வேணா செஞ்சு முடிச்சிருவார் என்று. God will not work any way and every way. God always works in accordance with his word. தேவனானவர் எப்படி வேணா எதை வேணா செஞ்சுட்டு போவேன் என்றல்ல, அவர் தன்னுடைய வார்த்தையின்படி செய்கிறவராயிருக்கிறார். So if you want to know how God prospers you financially, you need to come to the word. ஆகவே தேவனானவர் பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் நம்மை எப்படி செழிக்க பண்ணுகிறார் என்று அறிய வேண்டும் என்றால் நாம் தேவனுடைய வார்த்தையிலே வந்து தான் பார்க்க வேண்டும். The word teaches us very plainly and clearly how God prospers you financially. வேதாகமம் தெள்ளம் தெளிவுமாக போதிக்கிறது தேவன் நம்மை எப்படி செழிப்பாக்குகிறார் என்பது காரியத்திலே. Now when you are ignorant of God's word, தேவனுடைய வார்த்தையை பற்றி அறியாமல் இருந்தோம்னா, that is the time people begin to, they'll plead, they'll beg, they'll cry. அப்பதான் தேவனுடைய வார்த்தை அறியாதது இருக்கிறதுனால தான் ஜனங்க என்ன செய்றாங்க, பண விஷயத்து பொருளாதாரத்துக்குலாம் ஆண்டவரிடத்துல கெஞ்சுறது, அழுவுறது, புலம்புறது. They fast, they think if they fast, God will change his mind and prosper them. இன்னும் சொல்ல போனா தேவனானவர் மனசை மாத்திக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் உபவாசம் போடலாம். See, when you are ignorant of the word, then you will do everything else. இப்படி எல்லாம் செய்வோம். ஏன்னா தேவனுடைய வார்த்தை குறித்து அறிவில்லாததுனால தான் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு பார்ப்போம். But when you know God's word, you don't have to do all those things. ஆனா தேவனுடைய வார்த்தை குறித்து அறிவோம் என்றால், வார்த்தையில அறிவோம் என்றால் இவையெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு. And even if you do all those things, God is not going to change his mind. அப்படி தேவனுடைய வார்த்தையை விட்டுட்டு இதெல்லாம் நான் செஞ்சுவேன் இப்படி எல்லாம் பண்ணி மாத்துவேன்னா கூட மாத்த முடியாது. தேவன் தன் சிந்தனையை மாற்றுகிறவர் அல்ல. If I cry and fast and beg and plead, God will change his mind, then everybody can learn it very easily. We can do it very easily. பாருங்க, நான் அழுது புலம்பி கூக்குரல் இடுது கெஞ்சுறதுனால தேவன் மாறுவார் என்றால் நம்ம எல்லாரும் அந்த மாதிரி செஞ்சுட்டு போயிடலாம். But I am showing you God does not prosper a person because he cries, begs and fast and does all those things. பாருங்க, தேவன் ஒரு மனுஷனை செழிப்பாக்குகிறார் என்றால் அவர் அழுது புலம்பி கேக்குற கெஞ்சி கேக்குறதுனால கிடையாது. He has already given us clearly through the word how he will do it. அவர் எப்படி செயல்படுவார் செழிப்பிலே என்பதை தன்னுடைய வார்த்தையிலே வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். So the first way that God prospers you and me financially is, it says there in Proverbs 10:22, the blessing of the Lord, it makes one truly rich. ஒரு மனுஷனை தேவன் செழிப்பாக்குகிறார், ஐஸ்வரியனாக்குகிறார் என்றால் முதல் பகுதி நீதிமொழிகள் 10:22 சொல்லி இருக்கிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை கொண்டு வரும். God's blessing upon a person that will prosper him. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஒருவர் மேல் இருக்கிறது தான் ஐஸ்வரியத்தை கொண்டு வரும். So I explained to you in great detail what blessing is. It has different words. It means, anointing, empowerment, enablement, favor. ஆகவே கர்த்தரின் ஆசீர்வாதம் என்றால் என்ன என்பதை நாம் விளக்கமா பார்த்தோம். தேவனுடைய தயவு, வல்லமை, மேலிருந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை நம்மில் அருளப்படுவது, அபிஷேகம் என்றெல்லாம் பார்த்தோம். Then the second way that God prospers you and me is through the covenant. That's what we are talking about right now. இரண்டாவதாக தேவன் நம்மை செழிப்பாக்குற வழி என்னவென்றால் உடன்படிக்கையின் மூலமாக. அதை தான் பார்த்து கொண்டு வந்தோம். Third way is God has ordained spiritual laws. மூணாவது
இரண்டாவது வழி எப்படியாக நம்மை செழிக்க பண்ணுகிறார் என்றால் தேவன் ஏற்படுத்தின ஆவிக்குரிய விதிமுறைகளை Seed time and harvest time, sowing and reaping, tithe and offering. தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரே விதைப்பு காலம், அறுப்பு காலம், விதைப்பு, அறுப்பு, தசம பாகங்கள், காணிக்கைகள், அதன் மூலமும் செழிப்பாகலாம். And fourthly is prosperity by association. நான்காவது வழி என்னவென்றால் தேவன் ஏற்படுத்தி வைத்தது சரியான நபரோடு ஐக்கியம் கொண்டு இருப்பதன் மூலமாகவும் நாம் செழிப்பாகலாம். You just be with a man of God that is blessed, and that blessing comes upon you. தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கிற தேவ மனுஷனோட தங்கி இருப்பதே நமக்கு ஐஸ்வரியத்தை கொண்டு வந்தது. There are many more ways, I'm sure, but we are looking at these 4 ways. அநேக வழிகள் வேதத்தில் இருக்கிறது செழிப்பாகுவதற்கு, ஆனால் இந்த 4 வழிகளை நான் போதிக்கிறேன். So now we are looking at prosperity through the covenant. நம்ம இப்ப பார்த்து கொண்டிருப்பது இரண்டாவது வழியாக தேவன் நம்மை செழிக்க பண்ணுவது உடன்படிக்கையின் மூலமாக. And I'm showing you very clearly that financial and material blessing is included in the covenant. ஆகவே நான் தெளிவாக காண்பித்தேன் உடன்படிக்கையிலே பண விஷயம், பொருளாதாரத்தின் செழிப்பு இரண்டுமே அடங்கி இருக்கிறது என்று. I showed you several scriptures how Jesus died on the cross there and shed his blood so that not only your sins will be forgiven. இந்த புதிய உடன்படிக்கையிலே நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்துவது அதிலே பாவ மன்னிப்பு என்றுமல்ல மற்ற அடங்கி இருக்கிறது பண விஷயத்தின் செழிப்பும். Not only that you have access with God, பாவ மன்னிப்பு தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஸ்லாக்கியம் கிடைப்பது மட்டுமல்லாமல் or you become children of God, sons and daughters of God. தேவனுடைய பிள்ளைகளாக குமாரர் குமார்த்திகளாக ஆகிறோம் சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாக. All that is included in that. அதுல எல்லாம் இருக்கிறது சிலுவையில் வருகிற இரத்தத்தின் மூலமாக. Surely Jesus died on the cross and shed his blood to forgive my sin. மெய்யாகவே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து இரத்தம் சிந்தினார் என் பாவத்தை நீக்க, to provide healing for me, எனக்கு சுகத்தை அருள, so that I can have access to God, அதன் மூலமாக நான் தேவனிடத்திலே கிட்டி சேர முடியும், that I become a child of God. நான் தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறேன். All those things are there, எல்லாம் இருக்கிறது அந்த இரத்தத்திலே. and we talk about all those things, அவைகளெல்லாம் பார்க்கிறோம். but one thing we leave out is financial and material prosperity. ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்படுதல் மூலமாக நமக்கு வருகிற பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் செழிப்பை மட்டும் விட்டு விடுகிறோமே. Somehow the church has been deceived concerning that. இந்த பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் இருக்கிற செழிப்பை குறித்த விஷயத்திலே சபையானது வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது எப்படியோ. And that is why I'm showing you, I showed you through several scriptures that Jesus died on the cross there to meet every need of mankind, including the financial and material need. ஆகவே நான் வேதாகமத்திலிருந்து பார்த்து கொண்டு வருகிறோம் வசனத்தை எடுத்து இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தப்பட்ட இரத்தத்திலே நம்மளுடைய பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் இருக்கிற செழிப்பும் அடங்கி இருக்கிறது என்பதை. What is the use of being a good spiritual person when you don't have food to eat, water to drink, clothes to wear, and money to pay your bills and a home to stay? What is the use of all those things? ஆவிக்குரிய வாழ்வில் நான் ஓன் இருக்கிறேன்னு சொல்லிட்டு பணம் இல்லாம, துணி இல்லாம, சாப்பிடுறதுக்கு ஆகாரம் தண்ணி சரியா இல்லாம, வீடு கூட இல்லாம இருந்தா அது என்ன விதமான வாழ்வு நம் தேவனுக்கு என்று வாழ்கிற வாழ்க்கை? So that is why I believe that Jesus died on the cross, shed his blood to meet every need, including the financial need. ஆகவே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சென்று இரத்தத்தை சிந்தினார் என்றால் அது நமக்கு அருளுகிறது இன்னும் பண விஷயத்திலும் பொருளாதாரத்தின் செழிப்பை கூட நமக்கு. That is why he said it is finished. ஆகவே தான் சொன்னார் முடிந்தது என்று. It is finished. Whatever he needs to do for mankind, he has done it 2000 years ago on the cross of Calvary. 2000 வருஷத்துக்கு முன்பாக சிலுவையிலே அவர் முடித்த காரியம் செயல் முடிந்தது என்று சொன்ன வார்த்தை மனுகுலத்துக்கு செய்ய வேண்டிய அனைத்தும் அருளப்பட்டு விட்டது என்ற அர்த்தத்திலே சொன்னார். Now our response to what he has done is very important. ஆகவே அவர் செய்து வைத்து விட்டார், அதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் அதுதான் இப்ப முக்கியம். So I began to show you how there is prosperity through the covenant. ஆகவே பார்த்து கொண்டு வருகிறோம் இந்த புது உடன்படிக்கையின் மூலமாக வருகிற செழிப்பு. We went to Genesis chapter 15 verse 18 and I showed you what that phrase means. On the same day God made a covenant with Abraham. ஆதியாகமம் 15:18 பார்த்தோம். அந்த வசனத்திலே அந்நாளிலே தேவனானவர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார் என்று. So Abraham did not have a child. பாருங்க அந்த நாளிலே அப்போ என்னாச்சுன்னா ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாததுனால so he was fearing that he will go childless. பயம் வந்துச்சு அவனுக்கு, குழந்தை இல்லாமே நான் போய்டுவேனோ என்று. So God comes and speaks to him and says I will bless you with a child. அப்ப தேவனானவர் அவனுக்கு அண்டையிலே வந்து தன்னுடைய வார்த்தையிலே சொல்கிறார் உனக்கு குழந்தையை கொடுத்து ஆசீர்வதிப்பேன்பா. Then Abraham asks, what is a guarantee, what is your assurance that you will fulfill whatever you have promised? அப்போ தேவன் இப்படி வாக்கு சொன்னோனையும் ஆபிரகாம் கேக்குறான், தேவனே நீர் சொன்ன வாக்கு என் வாழ்வில வந்து நிறைவேறும்ன்றதுக்கு
என்ன ஆதாரம் என்று கேட்டான். There was no one greater than God. தேவனை விட வேற யாரும் பெரியவங்க இல்ல பாருங்க. So God swore by his own name and entered into a covenant with Abraham. ஆகவே தேவன் சொன்ன வார்த்தை உன் வாளில் வந்து பலிக்கும்பான்னு சொல்லுவதற்கு தன்னுடைய பேரிலேயே அவர் ஆணையிட்டு சொன்னார் உடன்படிக்கைக்குள்ளாக சென்று. I shared with you the three reasons why people enter into a covenant. உடன்படிக்கைக்கு உள்ளாக ஏன் ஜனங்கள் இரு குழுவினர் போகிறார்கள் என்பதற்கு மூணு காரணங்களை நான் விளக்கி சொன்னேன். So when God entered into a covenant with Abraham, Abraham understood what was happening. ஆகவே அந்த காலத்துல தேவனானவர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணின போது ஆபிரகாமுக்கு தெரியும் உடன்படிக்கைனா என்னன்னு. And prosperity is included in the covenant that God made with Abraham. ஆகவே தேவன் ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கையிலே செழிப்பும் இருக்கிறது என்று ஆபிரகாம் அறிந்திருந்தான் அந்நாளிலே. So God is greater and mightier, and he comes and makes a covenant with Abraham who's lesser. தேவனானவர் வல்லமை மிக்கவர், பெரியவர். அவர் வந்து ஆபிரகாமோட பலவீனமான ஆபிரகாமோடு வந்து உடன்படிக்கை பண்ணினார். Okay, now let's go to 1 Samuel chapter 18. இப்போ 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். And I'll read verses 1 to 5. 1ல இருந்து 5 வரைக்கும் படிக்கிறேன் கேளுங்க. Now when he had finished speaking to Saul, the soul of Jonathan was knit to the soul of David, and Jonathan loved him as his own soul. அவன் சவுலோடு பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரைப் போல சிநேகித்தான். Saul took him that day and would not let him go home to his father's house anymore. Then Jonathan and David made a covenant because he loved him as his own soul. And Jonathan took off the robe that was on him and gave it to David with his armor, even to his sword and his bow and his belt. சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான். யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கலற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். So David went out wherever Saul sent him and behaved wisely, and Saul set him over the men of war, and he was accepted in the sight of all the people and also the sight of Saul's servants. 5ஆம் வசனம். தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷர் மேல் அதிகாரியாக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுளுடைய ஊழியக்காரரின் கண்களுக்கும் கூட பிரியமாயிருந்தான். Here we read in this scripture here in verse 1, இங்க 1ஆம் வசனத்துல பார்க்கிறோம். talks about here how that Jonathan's soul was knit together with David's soul. அந்த பார்க்கிறோம் பாருங்க. 1ஆம் வசனம் 2ஆம் வரியிலேயே யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோட ஒன்றாய் சேர்ந்திருந்தது. Jonathan's soul knit together with David's soul. யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது. Knit together means bound up together, joined together. That's what it literally means. அதாவது இசைந்திருந்ததுனா பின்னி இருந்தது என்ற அர்த்தம். And then it says that Jonathan loved David as his own soul. அதுவும் இல்லாமல் யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்தான் என்று இருக்கிறது. It's a wonderful statement here. ரொம்ப அருமையான வார்த்தைகள் பாருங்க. So it's saying here Jonathan's soul was bound together with David's soul. யோனத்தானுடைய ஆத்துமா வளையைப் போல இசைந்து இருந்தது தாவீதின் ஆத்துமாவோட. That means his life and Jonathan's life were joined together. You cannot separate it. That's what it literally பாருங்க. means. தமிழ்ல கடைசி 1ஆம் வசனம் கடைசில கரெக்ட்டா வந்துருது. யோனத்தான் அவனை தன் உயிருக்கு மேலாய் சிநேகித்தான். And he loved him as his own soul. Actually it should come as his own life there. பாருங்க இங்க தமிழ்ல கரெக்ட்டா தெளிவா வருகிறது. யோனத்தான் அவனை தன் உயிரைப் போல சிநேகித்தான். Now once again I showed you that Jonathan is greater because he is royalty. He is the king's son. இங்க பார்க்கிறோம் மறுபடியும் யோனத்தான் வந்து ராஜகுலத்து பையன். David is an ordinary shepherd boy. தாவீது வெறும் இடையனாய் இருந்த சிறுவன். And Jonathan comes and makes a covenant with David. இங்க யோனத்தான் வந்து தாவீதோட உடன்படிக்கை பண்ணுகிறான். And the point that is stressed here is the reason of why Jonathan makes a covenant with David. What is the reason that Jonathan makes a covenant with David? இங்க தெளிவா இருக்கிறது.
ஏன் யோனத்தான் வந்து தாவீதோடு உடன்படிக்கை பண்ணினான் என்பதற்கு. I mean, Jonathan is the king's son. He is living in the palace there. He is royalty. யோனத்தான் வந்து ராஜா, சவுல் ராஜாவோட பையன், ராஜகுலத்து பையன். David is an ordinary shepherd boy taking care of sheep there. ஆனால் தாவீதோ இடையன், நாடு மேய்ச்சின்னு இருக்கிறவன். He is a common man, you can say. இவன் சாதாரண மனுஷன் சொல்லப்போனா. And royalty and common man cannot be friends. Normally they never get to be friends. பாருங்க, ராஜகுலமும் சாதாரண மனுஷனும் இசைய முடியாதே. So what is the reason for Jonathan making a covenant with David and loving David as his own life? ஆகவே இந்த யோனத்தான் ராஜகுலத்து பையன் வந்து இந்த சாதாரண மனு குலத்துல இருக்கிற நாட்டினுடைய பிரதிநிதியா இருக்கிறவன் இடத்துல வந்து ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறான்னா அதுக்கு என்ன காரணம்? Well, it's mentioned there because of love. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது அவன் சிநேகித்ததினாலே என்று. Because of love, Jonathan loved David so much, even though he was a shepherd boy, and that is why he entered into a covenant with David. யோனத்தான் தாவீதை சிநேகித்ததினாலே, அவன் மேல் அன்பு கூர்ந்ததினாலே தான் அவன் இடையனா இருந்தாலும் பரவாயில்ல, சாதாரண மனுஷனா இருந்தாலும் பரவாயில்ல, அவனை கூப்பிட்டு அவனோட உடன்படிக்கை பண்ணிக்கிறான். And then it says that the moment it says after he made a covenant with David, it says that he took off his own robe and put it on David. அவன் உடன்படிக்கை பண்ணிட்ட பிற்பாடு என்ன செய்கிறான் பாருங்கள், தம் மேல இருக்கிற அந்த போர்வை சால்வையை எடுத்து கொடுக்கறான் தாவீதுக்கு. I told you when two people enter a covenant what it means. உடன்படிக்கை ரெண்டு பேர் பண்றாங்கன்னா அதோட அர்த்தம் சொன்னேன் இல்லீங்களா உங்களுக்கு? If you enter a covenant with me, என்னோட நீங்க உடன்படிக்கை பண்றீங்கன்னா it means all that I owe, all that I possess belongs to you. You have access to it. என்ன அர்த்தம்? என்னுடையது எல்லாமே நீங்க எடுத்து பொளங்கிக்கலாம், எல்லாமே உங்களுடையது ஆகி விடுகிறது. And all that you have and you own belongs to me. I also have access to it. உங்களுக்கு உரிய அனைத்துமே நான் எடுத்து ஆண்டு கொள்ளலாம். That is what a covenant meant. இதுதான் உடன்படிக்கை என்றாலே. When people entered into a covenant relationship, this is what it meant. All that I have is yours and all that you have, is mine. We have access to both our wealth. உடன்படிக்கையின் உறவுக்குள்ளே ஒரு ரெண்டு பேர் வராங்கன்னா இதுதான் அர்த்தம். உன்னுடையது எல்லாம் என்னுடையதுப்பா, என்னுடையது எல்லாம் இப்போ உன்னுடையது ஆயிடுச்சுன்ற அர்த்தம் அது. So when he makes a covenant with David here, because of his love for David, he immediately takes off his robe and gives it to David. ஆகவே இங்க யோனத்தான் வந்து தாவீதோட உடன்படிக்கை பண்ணும் பொழுது தன்னோட போர்வை போத்திருந்த அந்த பெரிய வஸ்திரத்தை எடுத்து தாவீதுக்கு கொடுக்கறான். And then it says there further, தொடர்ந்து சொல்கிறது, he took out his armor and his sword and also his belt and gave it to David. பாருங்க, அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். Now it is important to note here that Jonathan took out his robe, his armor, his belt and everything and gave it to David, but nothing is mentioned about David giving anything to Jonathan. பாருங்க, இங்க ஒரு முக்கியமான காரியத்தை நாம பார்க்கிறோம் இந்த வசனத்துல. என்னன்னா, யோனத்தான் வந்து கழட்டி கொடுக்கறான், என்னலாம் Dress collect kudukram, patayatha kudukram, belt kudukram, elladhum kudukram. Ana David edum kudutha madiri illenge. What did David have? Nothing. He's a shepherd boy, ordinary shepherd boy. He's a common man. தாவீதுக்கு என்ன இருக்குது? அவன் சாதாரண இடையன். அவங்கிட்ட என்ன இருக்குது இந்த ராஜா பையனுக்கு கொடுக்கிறது? So what can he give to royalty? What can he give to the king's son? He has nothing to offer to the king's son, nothing to give him. இவன் வந்து இடையன் ராஜா பையனுக்கு கொடுக்க இவங்கிட்ட என்ன இருந்தது வீட்ல? But Jonathan is royalty. ஆனால் யோனத்தானோ ராஜகுலத்து பையன். So he gives him the robe, he gives him the sword, he gives him the belt, he gives him everything that he has. ஆகவே அவங்கிட்ட இருந்தது எல்லாமே கொடுத்தான் பாருங்க. அவன் போட்டுட்ட அந்த Dress எடுத்து கழட்டி கொடுத்தான். அவனுடைய வாள் பட்டயத்தையே கொடுத்துட்டான். அவன் வில்லு, அவனுடைய பெல்ட் எல்லாத்தையுமே கழட்டி கொடுத்துட்டான். In other words, this is what it was signified. இன்னொரு வார்த்தையில இதுதான் அர்த்தம் பாருங்க. All that Jonathan owed belonged to David. He had access to it. யோனத்தானுக்கு இருக்கிறது அனைத்துமே இப்ப தாவீதுக்குரியது. இப்ப தாவீது எடுத்துக்கொள்ளலாம் என்ற அர்த்தம். Everything that belonged to Jonathan now belonged to David also. இப்ப யோனத்தானுக்குரியது எல்லாமே இப்போ தாவீதுக்குரியதாகி விட்டது. I tell you, the day that Jonathan entered into a covenant with David, his life was changed and transformed. யோனத்தான் தாவீதோடு வந்து உடன்படிக்கை பண்ணும் பொழுது அவன் வாழ்வு மாறிற்று. No lack, no want.
அவனுக்கு எந்த ஒரு குறைச்சி தாழ்ச்சி இல்லாம இருந்தது. Anything that David wanted came from the palace because he was in a covenant with Jonathan. இப்ப யோனத்தான் வந்து தாவீதோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறதுனாலே தாவீதுக்கு எல்லாம் கிடைச்சது அரண்மனையில இருந்து. From that moment onwards, Jonathan had to take care of David. He had to provide him food and provide him water, and if any harm and danger came to him, Jonathan had to protect him because he is the greater, he is the stronger. இப்ப யோனத்தான் என்ன பண்ணிருக்கான்? உடன்படிக்கை பண்ணினதுனாலே இப்ப தாவீதுக்கு எது வேணும்னாலும் எடுத்து கொடுக்கறான். சாப்பாடுல இருந்து தேவையான அனைத்துமே அவன் அங்கே வச்சுக்கிட்டு அவனுக்கு வேண்டியது அனைத்துமே கொடுக்கறான். இன்னும் சொல்ல போனா ஏதாவது கஷ்டம் ஏதாவது ஆபத்துனா கூட அவனை பாதுகாக்கணும். இப்ப And as you read the story of David and Jonathan, it's a wonderful story there. யோனத்தான் தாவீதோட கதையை நடந்ததெல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா அற்புதமானவைகளா இருக்கிறது. Jonathan's own father wants to kill David there, and Jonathan goes against his own father to protect David because of the covenant. யோனத்தான் வந்து யோனத்தானுடைய அப்பா சவுல் ராஜா தாவீதை கொல்ல வரும்போது கூட யோனத்தான் அவருக்கு தெரியாம போய் தாவீதுக்கு செய்தி அனுப்பி தாவீதை பாதுகாக்கிறான். Isn't that wonderful? எவ்வளவு அருமையான உறவு பாருங்கள். See, the case of Abraham also, it's the same. What did Abraham have to offer to God? Nothing. அதே மாதிரி தான் ஆபிரகாம் தேவன் பண்ணின உடன்படிக்கையோடு ஆபிரகாமுக்கு என்ன இருந்தது தேவனுக்கு கொடுக்க? ஒண்ணுமே இல்ல. He did not go and make a covenant with God. ஆபிரகாம் போய் தேவனிடத்துல போய் நான் உடன்படிக்கை பண்றேன் ஆண்டவரேன்னு சொல்லலையே. God came to Abraham. ஆபிரகாமிடத்தில் தேவன் வந்து உடன்படிக்கை பண்ணினார் என்று வாசிக்கிறோம். The greater, the stronger comes to the weaker. பாருங்கள், பலம் வல்லமை மிக்கவர் வருகிறார் உடன்படிக்கை பண்ணினார். And here Jonathan is greater, he is stronger, he is royalty, and he goes to the weaker, that is David. இங்கேயும் அதே மாதிரி தான் நடக்கிறது. யோனத்தான் தான் பெரிய பணக்காரன், அவன் தான் தைரியசாலி, அவனுக்கு தேவையானதெல்லாம் இருந்தது, அவன் தான் பெரியவன், வந்து தாவீதோடு உடன்படிக்கை பண்ணினான். See, this is the Christian message, my friend. இதுதானே கிறிஸ்தவ செய்தி நண்பர்களே. Sometimes people don't understand what the Christian message is about. கிறிஸ்தவ செய்தி என்றால் என்னன்னே அநேக தெரியாமல் இருக்கறாங்க பாருங்க. They think that you have to go to God and beg and plead and cry and fast, and then only God will give you. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? தேவனிடத்துல போனோம்னா உடனே அழுது புலம்பி கெஞ்சி கூத்தாடி கேட்கணும், அப்பதான் நமக்கு செவி கொடுப்பார் என்று. I mean, they think God is just like them, mean mind. என்ன நினைக்கிறாங்க? தேவனானவர் நம்ம போல தான், ஏதோ மட்டமான புத்தி இருக்குது போல இருக்குது, அதனால விட்டு கெஞ்சணும்னு நினைக்கிறாங்க பாருங்க. Well, to such people I tell you, just go and read first chapter of Genesis and then you will understand God. அந்த மாதிரி கிறிஸ்தவங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஆதியாகமத்தில் இருக்கிற முதல் 2 அதிகாரத்தை படிச்சு பாருங்க, உங்க தேவனை பத்தி அறிய வருவீர்கள். First chapter, from the very first verse onwards, you have the revelation of God revealed in the Bible. முதல் அதிகாரத்திலே முதல் வசனத்திலிருந்து தேவனை குறித்த வெளிப்பாடு ஆரம்பிக்கிறதே அவரை பற்றி. In creation you see the revelation of God there. அங்கே சிருஷ்டிப்பிலே தேவனை குறித்த வெளிப்பாடு நமக்கு கிடைக்கிறது. God did not wait for man to have any need and then fulfill that need. ஏதோ மனுஷனுக்கு தேவை வரட்டும் அப்புறமா நம்ம சிருஷ்டிக்கலாம் என்று வெயிட் பண்ணலையே. Before God could ever create man, he put everything that man would ever need first there, and then only he created man. தேவன் மனுஷனை சிருஷ்டிக்கிறதுக்கு முன்பாகவே மனுஷனுக்கு என்னெல்லாம் தேவை என்று அறிந்து எல்லாத்தையும் சிருஷ்டித்து விட்டு தானே மனுஷனை சிருஷ்டித்தார் பிற்பாடு. That's the God of Abraham, Isaac, Moses and Jacob that we are talking about. அந்த மாதிரி தேவனை தான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாம் உடையவர்களாக இருந்தார்கள். That is the God of the Bible and that is the message of the Bible. அதுதான் அப்படிப்பட்ட தேவன் தான் வேதாகமத்தின் தேவன், அப்படிப்பட்டவர் தான் நம் தேவன். Don't tell me God created you and put you there and you became hungry and then you ask, oh God, where is my food? நீங்க நினைக்காதீங்க இந்த மாதிரி தேவன் உங்களை போட்டுட்டு பசி எடுக்கிறதுன்னு தேவனை கூப்பிடுற மாதிரி வெச்சுக்குவார் என்று. And God didn't say, oh sorry, I forgot to prepare food for you, now I'll provide for you. உனக்கு பசிக்குதாப்பா, உனக்கு சாப்பாடு கொடுக்க நான் தவறிட்டேனே யோசிக்கிறவர் அல்ல நம் தேவனானவர். I tell you my friend, God knows every need of yours. And even before there is a need, he has already made abundant provision for every need of yours and mine. தேவன், நான் சொல்கிறேன் நண்பர்களே, நம் தேவன் நம் தேவைகளை எழும்புவதற்கு முன்பாகவே அறிந்து தேவைகளை பூர்த்தி செய்து வைத்திருப்பவர் நம் தேவனானவர். I showed you Abraham did not go and ask God. காண்பித்தனல்லவா, ஆபிரகாம் போய் கேட்கலையே தேவனிடத்தில். He did not fast and pray, he did not cry, he did not beg God, oh God please prosper me. ஐயோ தேவனே, உபவாசம் இருந்து கெஞ்சி ஆண்டவரே என்னை செழிப்பாக்குங்கன்னு கேட்கலையே ஒரு நாள் ஆபிரகாம். No, he was an idol worshipper, he did not know God. ஆபிரகாம்
ஆபிரகாம் எப்படி இருந்தான்? புறஜாதியானாக அந்நிய தேவனை வணங்கி கொண்டிருந்தவனாக தானே இருந்தான் ஆரம்பத்துல. But God came to him. அவனிடத்தில் அல்லவா தேவன் வந்தார். Gave him unbelievable promises. அவனிடத்திலே வந்து நம்ப முடியாத அளவுக்கு வாக்குகளை கொடுக்கிறாரே. Made a covenant with him to give him the guarantee and assurance that God will fulfill everything in his life. வாக்கு கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த வாக்கெல்லாம் உன் வாழ்விலிருந்து நிறைவேற்றும் என்று ஆணையிட்டு உடன்படிக்கையும் பண்ணி வச்சு விட்டாரு. So we see the same thing here. Jonathan is greater. The greater is going to the lesser. அதே மாதிரி காரியம் தான் இங்க நடக்கிறது. யோனத்தான் பெரியவன், அவன் வந்து சின்னவனிடத்துல போய் உடன்படிக்கை பண்ணிக்கிறான். Jonathan is royalty. David is a common man. Now royalty is going and making a covenant with a common man. யோனத்தான் ராஜகுலத்து பையன், மேல குலத்து பையன், அவன் வந்து சாதாரண பையனண்டையிலே வந்து உடன்படிக்கை பண்ணுகிறான். David had nothing to give. தாவீதுக்கு ஒண்ணும் இல்ல கொடுக்க. Jonathan had everything to give to David. யோனத்தானுக்கு எல்லாம் இருக்குது கொடுக்கிறதுக்கு. Amen. Amen. Even today it's the same with you and me, my friend. இன்னைக்கும் உங்கள் விஷயத்திலும் என் விஷயத்திலும் அப்படிதானே நடக்கிறது. When God enters into a covenant with you and me, I'll show you how we are included in the covenant. தேவன் உடன்படிக்கை பண்ணின பொழுது எப்படி நாமும் அதில் உள்ளடங்கி இருக்கிறோம் என்பதை காண்பிக்கிறேன் நான். And when God enters into a covenant with us, we benefit, not God. நம்மோடு தேவன் உடன்படிக்கை பண்ணும் பொழுது அவர் அல்ல அதன் மூலமாக காரியங்களை பெறுகிறவர், நாம் தான் அதன் மூலமாக காரியங்களை பெறுகிறோம். We have everything to gain. அதன் மூலமாக நமக்கு தான் லாபம் வருது. Because everything that belongs to God belongs to us. ஏனா தேவனுக்குரியதெல்லாம் நம்மளுடையது இல்லையா? Everything that belongs to us belongs to God. நம்மளுடையதெல்லாம் அவருடையதாகி விடுகிறது. But what do you have to give to God? அப்படினா உங்களிடத்துல என்ன இருக்குது கொடுக்கிறதுக்கு? You have nothing. நம்மிடத்துல ஒண்ணும் இல்ல அவருக்கு கொடுக்க. I have nothing to give to God. எனக்கு இல்ல ஒண்ணும் இல்ல தேவனுக்குன்னு கொடுக்கிறதுக்கு. Because even the very life that is in me is given by God only. ஏனா எனக்கு இருக்கிற உயிர் மூச்சு கூட அவர் கொடுத்ததுதான். என்கிட்ட என்ன இருக்குது அவருக்கு கொடுக்க. So that is what a covenant means. அதுதான் உடன்படிக்கை என்றாலே. So when Jonathan made a covenant with David, this is what Jonathan was telling David. From now on, whatever you need, everything that belongs to me belongs to you. You have access to it. யோனத்தான் வந்து தாவீதோடு உடன்படிக்கை பண்ணிக்கிறானா, இதுதான் சொல்றான், என்னுடையதெல்லாம் இனிமேலே தாவீதே உன்னுடையது பான்றான். And that is why Saul, Jonathan's father, wanted to kill actually David. இன்னும் சொல்ல போனா பிற்பாடு பார்க்கலாம், யோனத்தானுடைய தகப்பன் சவுல் ராஜா தாவீதை கொல்லணும்னு மக தேடி கொண்டிருந்தான். Because Jonathan made a covenant with David, it was his duty to protect David. இப்ப யோனத்தான் அவனோட உடன்படிக்கை பண்ணினதுனால இப்ப யோனத்தானோட கடமை ஆயிடுச்சு இப்ப தாவீதை காப்பாத்துறது. He had to go against his own father. His own father literally rebuked him and cursed him actually. இன்னும் சொல்லப்போனா அப்பாக்கு விரோதமாய் அவன் செயல்பட வேண்டியதாயிற்று. அதை குறித்து சவுல் ராஜா யோனத்தானை கண்டிச்சான் கூட. But from that moment onwards, you see Jonathan taking and doing everything that he can to protect David's life. நாளிலிருந்து பார்க்கிறோம் தாவீதை பாதுகாக்க என்னெல்லாம் செய்ய முடியுமோ தன் பக்கத்துல இருந்து அத்தனையும் செய்தான் யோனத்தான் தாவீதுக்கு. Okay, but the question is this: why did God made a covenant with Abraham and prospered him? Why Jonathan made a covenant with David? இப்போ இதுதான் கேள்வி. ஏன் ஆபிரகாமை செழிக்க பண்ண தேவனானவர் வந்து உடன்படிக்கை பண்ணணும்? ஏன் தாவீதை பாதுகாக்க யோனத்தான் வந்து அவனோட உடன்படிக்கை பண்ணணும்? Because people have this idea that unless you are 100% perfect, you must be a person who should not make any mistake, any flaws in life, then only you qualify for the blessings of God. ஏனா கிறிஸ்தவ வட்டாரத்துல இந்த மாதிரி எண்ணங்க அநேகருக்கு இருக்குது. என்னன்னா நம்ம ஒரு தப்பு செய்யாம பூரணமா இருந்தா தான் தேவனுடைய ஆசீர்வாதம் வரும், இல்லனா வராது நம்மளுக்கு என்று எண்ணம் இருக்கிறது ஜனங்களுக்கிட்ட. But I showed you, you will never find any person 100% perfect. நான் சொன்னேன் அல்லவா 100% பூரணமான ஒரு தப்பு செய்யாதால மனுஷனை இங்க பார்க்கவே முடியாது பூமியில. There is no one that is sinless here. இங்க பாவமற்று இருக்கிறவங்க பாவம் செய்யாதவங்க யாருமே கிடையாது. Everybody can sin. எல்லாருமே செய்யலாம் பாவம். You cannot say because I'm a born again person I will never sin after this, never make any mistake. நான் மறுபடியும் பிறந்துட்டேன்ப்பா இனிமேல் நான் பாவம் செய்யவே முடியாது என்று சொல்ல முடியாது. Because some people think that unless you are 100% perfect, no flaws, no mistake, no sin, then only God will prosper. ஏன்னா அநேக கிறிஸ்தவங்க அப்படி நினைக்கிறாங்க. ஆசீர்வாதம் வரணும்னா நம்ம வாழ்வுக்கு நம்ம ஒரு தப்பு கூட ஒரு பாவம் கூட செய்யாம இருக்கணும், நம்ம கிட்ட எந்த ஒரு குற்றம் இருக்க கூடாது கரைத்திலே என்று எண்ணுகிறார்கள். If that is the case, then God will never be able to prosper you and me. அந்த ஆசீர்வாதம் அந்த மாதிரி வரும்னா அப்ப நம்ம இடத்துல ஒண்ணும் பெற முடியாது தேவனிடத்துல இருந்து நாம. Because time and again we keep making mistakes and faults. ஏன்னா அப்பொழுது நம்ம தப்பு செய்றோம், தவறி விழுகிறோம். Then when will we be blessed? அப்ப வேணா வாழ்வில
எப்பதான் நம்ம ஆசீர்வாதமா So இருப்பது? God does not prosper you because you are 100% perfect. He prospers you because He loves you. ஆகவே நம்ம தேவன் ஆசீர்வதிக்கிறது எதனால? நாம 100% சரியா இருக்கிறதுனால கிடையாது. தேவன் நம்மில் அன்பு கூறுகிறதுனாலே நம்மை ஆசீர்வதிக்கிறார். God loved Abraham. தேவன் ஆபிரகாமை நேசித்தார். That is why God had a plan and a purpose for his life, and that is why God came to him and made a covenant with him. ஆகவே இந்த நேசித்ததினாலே தானே வந்து தேவன் வந்து அவனை உடன்படிக்கை பண்ணி அதில் ஆசீர்வதிக்கிறார் அவனை. And in this portion of scripture also it says the same thing, that Jonathan loved David as his own soul. இங்கேயும் அதே தான காரியத்தை வாசிக்கிறோம். யோனத்தான் தாவீதை தன் சொந்த ஆத்துமாவை போல ஸ்நேகித்ததினாலே உடன்படிக்கை பண்றான். His life was bound up in David's life. His life was joined together with David's life, knit together. Both the lives were joined and knit together. அவனோட உயிர், யோனத்தான் உயிர் தாவீது உயிரோட இசைந்து பிணைந்து இருக்கிறதுனாலே ஸ்நேகித்ததினாலே உடன்படிக்கை பண்ணான். Even today it's the same, my friend. இன்னைக்கும் அதே மாதிரி தான் நண்பர்களே. God prospers you and me. It is because of his love for you and me. இன்னைக்கு உங்களையும் என்னையும் தேவன் செழிக்க பண்ணுகிறார்னா நம்ம மேல இருக்கிற அன்பினாலே தான் நம்மை செழிக்க பண்ணுகிறார். That is what the new covenant is all about. அதுதான் புதிய உடன்படிக்கை என்றாலே. See, through the new covenant, God made provision for every single person in this world to be blessed. இந்த மனுகுலத்தின் ஒவ்வொருவரும் செழித்தோங்க இந்த புதிய உடன்படிக்கையிலே தேவன் வழிவகுத்திருக்கிறார். Can you imagine that? யோசிக்க முடிகிறதா? That is the good news of the Bible. That is the message of the Bible. இதுதானே செய்தி, நல்ல நற்செய்தி வேதாகமத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறவை. I told you the new covenant Jesus instituted, but it came into effect when Jesus died on the cross and shed his blood for humanity. அங்கே இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கையை சொல்லி ஆரம்பித்தார். ஆனால் அது எப்பொழுது நமக்கு வந்து செயலாக்கப்பட்டது என்றால் சிலுவையிலே இயேசு கிறிஸ்து காரியங்களை செய்து முடித்த பிற்பாடு நம்மளுக்கு வந்து எல்லாம் அமர்ந்தது. So when Jesus died on the cross there and shed his blood for humanity, he had made every provision. He had, fulfilled every provision for man. He had made every provision for man. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சென்று இரத்தத்தை எந்த நிமிடத்தில் சிந்தினாரோ அந்த நிமிடத்திலிருந்து அவருடையது எல்லாமே நம்மளுடையதாய் மாறிவிடுகிறது. எல்லாம் நமக்கென்று அனுபவிக்க முடிகிறதாகிறது. That's what happened on the cross to the new covenant. When Jesus died and shed his blood, he made provision for every single person on planet earth to be blessed. ஆசீர்வாதமாய் இருக்க எல்லா வழியும் வகுத்து விட்டது சிலுவையிலே சிந்தப்பட்ட ரத்தம் நமக்கு. That is why he said it is finished. Whatever he needs to do for mankind, he has accomplished. Now every man can be blessed. இப்பொழுது எல்லா மனுஷனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க முடியும். ஏன்னா சிலுவையிலே சென்று ரத்தம் சிந்தியாச்சு, முடிஞ்சாச்சு, வேலை செய்ய வேண்டியதெல்லாம். அதனால எல்லாரும் அனுபவிக்கலாம். This is the good news. இதுதான் நற்செய்தி. This is what we need to go and proclaim to the world, my friend. இந்த செய்தியை தான் எடுத்துட்டு போய் உலகத்திலே நாம் சொல்ல வேண்டும் மற்றவர்களுக்கு. And this is what the people out there in the world are waiting to listen and to hear. உலகத்திலே இருக்கிறவங்களும் இதை கேட்க தான் காத்து நிற்கிறார்கள். This is what we need to preach. You don't have to live in lack. You don't have to live in want. You don't have to live in poverty. You don't have to live the way that you're living right now. இதுதான் நம்ம போய் உலகத்துக்கு சொல்ல வேண்டியும். தாழ்ச்சியிலும் தேவையிலும் குறைச்சலிலும் வியாதியிலும் தேவையில இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு என்று தான் நாம் சொல்ல வேண்டும் நற்செய்தி. Jesus died for you, shed his blood there for you so that he will meet every need of yours. இயேசு கிறிஸ்து என்கிறவர் சிலுவையிலே சென்று ரத்தத்தை சிந்தினார் உங்கள் தேவைகளை சந்திக்க என்று நாம் சொல்ல வேண்டும். Whatever be your need, God has already made full provision through the new covenant there on the cross. இந்த புதிய உடன்படிக்கை மூலமாக சிலுவையின் மூலமாக அனைத்து ஆசீர்வாதங்களையும் தேவன் உங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். Now why did Jesus die on the cross and shed his blood? ஏன் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு சென்று ரத்தத்தை சிந்த வேண்டும்? Because mankind was 100% perfect. They were all very good people. ஏதோ மனுஷருங்கெல்லாம் 100% ரொம்ப நல்லவங்க பூரணமானவங்க அவங்களுக்காக வந்து நான் உயிரை கொடுக்கிறேன் நான் செஞ்சாரு. No my friend. இல்ல நண்பர்களே. The very people that he created crucified him on the cross there. They were shouting at him, ridiculing him, laughing at him and mocking at him. அவரே உண்டாக்கின ஜனங்கள் அவருக்கு விரோதமாக கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க, சிலுவையில் அறைங்கன்னு அடிச்சாங்க, உதைச்சாங்க, சிலுவையில் அறைஞ்சாங்க. Why Jesus died on the cross? ஏன் அப்படினா சிலுவையில் அவர் மரிக்க வேண்டும்? Why he shed his blood for man? ஏன் மனுகுலத்துக்கு
அவர். Was it because people were good, 100% perfect, that he died for them? ஜனங்கள்லாம் நல்லவங்க, 100% பூரணமானவங்க, அவங்களுக்காக நான் சாகலான்னு வந்ததுனாலயா? I tell you, my friend, why Jesus came onto this earth here and suffered here and died on a cross and shed his blood there. நான் சொல்லுகிறேன் பாருங்கள் நண்பர்களே, ஏன் இயேசு கிறிஸ்து வந்தார், சிலுவையில் அவமானப்பட்டு மரித்தார், ரத்தம் சிந்தினார் என்று? Because he so loved the world that he gave his one and only begotten son to die for the world, my friend. தேவன் இந்த உலகத்தை அவ்வளவாய் அன்பு கூர்ந்ததினாலே தன்னுடைய ஒரே பேரான குமாரனை உலகத்துக்கு தந்தருளினார். That is the reason why Jesus died on the cross and shed his blood, because he loves mankind. No matter who they are, no matter what they are, he loves them. அதுதான் காரணம் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு சென்று மரித்து ரத்தம் சிந்தப்படுவதற்கு. தேவனானவர் உலகத்திலே அவ்வளவாய் அன்பு கூர்ந்ததினாலே. He did not wait for humanity to become perfect and then die. ஏதோ மனுக்குலலாம் நல்லா ஆகட்டும், பூரணமாகட்டும், அப்புறமா நான் என் பையன் அனுப்புறேன்னு வெயிட் பண்ணல தேவன். No, while they were still in their sin, while they were ungodly, while they were fit actually to be judged by God, at that time God so loved them that he sent Jesus to die. எப்பொழுது இயேசு கிறிஸ்து குமாரனை அனுப்பினார் தேவனானவர், அவர்கள் அக்கிரமங்களிலே பாவங்களிலே இருந்த நேரத்திலே தானே தன் சொந்த குமாரனை அனுப்பினார் அவர்களுக்காக மரிக்க. Just imagine if we go out and preach this news to people. இந்த நற்செய்தியை போட்டு போய் எடுத்துட்டு போய் மற்றவங்களுக்கு உலகத்துல சொன்னோம்னா யோசிச்சு பாருங்க. Everyone will throng and come. எல்லாரும் ஓடி வருவாங்க கிறிஸ்துவண்டையிலே. Instead of preaching this, they are preaching the opposite. Oh, பாவிங்களே. இந்த பாதி பிரசங்கத்தை போய் வெளியில பிரசங்கித்து சுவிசேஷத்தை சொல்லாம எல்லாரையும் பார்த்து பாதிகளே என்ன அர்த்தம்? Tonight if you die, now if you die, where will you go? இப்போ இந்த ராத்திரியில நீ செத்து போனா உன் ஆத்மா எங்க போகும், உயிர் எங்க போகும்னு பயப்படுத்துறான். Threaten people. ஜனங்களை அப்படியே ஒரு பயப்படுத்துறான். Put fear into people. அவங்களுக்குள்ள ஒரு பயத்தை திணிக்கிறாங்க. That's why people are afraid even to come to church sometimes. ஆகவே தான் வெளியில இருக்கிறவங்க சபைக்குள்ள வரதுக்கே பயப்படுறாங்களும் கூட. That is not Christian message, my friend. அது கிறிஸ்தவ செய்தி அல்லவே அல்ல. This is a Christian message. இதுதான் கிறிஸ்தவ செய்தி. Jesus, when he died on the cross and shed his blood there, he made provision for every man to be blessed. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சென்று மரித்த பொழுது மனுகுலம் ஒவ்வொருவருக்கும் அவர் காரியங்களை ஏற்படுத்தி வகை வகுத்து வைத்து விட்டார். அதான் நற்செய்தி. Every single person on planet earth can be blessed today because of what Jesus accomplished on the cross there. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்தது நிமித்தமாக மனுஷனுக்குள்ள இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறலாம். No need for you to live under the power of Satan. இந்த பிசாசுடைய வல்லமைக்கு கீழ நம்ம வாழ வேண்டிய அவசியம் இல்லை. You don't have to live under the power of sin. பாவத்தின் அடிமைத்தனத்திலே வாழ வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு. You don't have to live under the power of sickness and disease. வியாதி நோய்களுக்கு கீழ வாழ வேண்டிய அவசியம் கிடையாது நமக்கு. You don't have to live under the power of the curse of poverty. இந்த சாபமாகிய தரித்திரத்திற்கு கீழ வாழ வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. You don't have to live like that, my friend. அப்படியாக வாழ வேண்டிய அவசியம் இல்லை நண்பர்களே நமக்கு. You can be blessed in life. வாழ்விலே ஆசீர்வாதமாய் இருக்கலாமே. Jesus made a provision through the cross. சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவானவர் வழி உண்டாக்கினார் நமக்கு. Every single person can be blessed. ஒவ்வொருவரும் கர்த்தரால் ஆசீர்வாதமாய் இருக்க. You know how? எப்படி தெரியுங்களா? When they just put their faith in Christ and believe what Jesus accomplished on the cross for them. இயேசு கிறிஸ்து தனக்காக என்ன சிலுவையிலே முடித்தார் என்று அவர் மேல் வந்து ஏற்றுக்கொண்டால் போதும். Isn't that wonderful? அவ்வளவு அருமையானவைகள் அல்லவா? So simple it is. அவ்வளவு எளிமையானவை தான். When you put your faith in Christ, when you believe whatever Jesus has accomplished on the cross was accomplished for you, from that moment onwards you can be blessed in life. இயேசுவினில் வந்து விசுவாசத்தை அவர் மேல் வைத்து அவர் சிலுவையில் செய்த காரியத்தை ஏற்றுக்கொண்டாலே போதும், எல்லா தேவனுடைய ஆசீர்வாதமும் நம்ம மேல் வந்து அமரும். Turn with me to Galatians chapter 3. கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். Galatians chapter 3. 3ஆம் அதிகாரம். I'll read verse 7 to 9. 7 லிருந்து 9 வரை வாசிக்கிறேன். Therefore know that only those who are of faith are sons of Abraham, and the scripture, forcing that God would justify the Gentiles by faith, preached the gospel to Abraham beforehand, saying, in you all the nations shall be blessed. So then, those who are of faith are blessed with believing Abraham.
7 to 9. 7 இருந்து 9 வரை. 7 இருந்து ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமானாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். Listen to verse 7. Therefore, know that only those who are of faith are the sons of Abraham. 7 வசனம் பாருங்க. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. It's talking about how Abraham was blessed. What was the reason of Abraham being blessed there? அங்கே பார்க்கிறோம் ஆபிரகாம் எதனாலே ஆசீர்வாதமாக இருந்தான் என்று. What was the part he had to play to receive the blessings of God? தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற இவன் என்ன செய்ய வேண்டியதா இருந்தது? Well, Abraham had to do only one thing, and that is believe whatever God promised him. That's all. ஒன்னும் செய்ய வேண்டியதில்லை. என்ன செஞ்ச வேண்டியதா இருந்தது ஆபிரகாமுக்கு என்றால் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் மேல் தன்னுடைய விசுவாசத்தை வைக்க வேண்டியதுதான் அவனுடைய வேலை. That is why it says that Abraham believed God and he was justified by faith. ஆகவே தான் என்ன சொல்கிறது முந்தின வார்த்தை, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. That is why exactly what is again saying in verse 9. It says there, so then those who are of faith are blessed with believing Abraham. ஆகவே 9 வசனம் சொல்லுது, அந்தபடியே விசுவாச மார்க்கத்தார்கள் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். So even today, how can a person be blessed? இன்னைக்கு எப்படி ஒருவர் ஆசீர்வாதமா இருக்க முடியும்? God has made provision through the cross there. அங்க சிலுவையின் மூலமாக வழி ஏற்படுத்தினார் தேவன். Jesus died on the cross and shed his blood for every human being there. அங்க சிலுவையிலே மரித்து ரத்தம் சிந்தினார் முழு மனுகுலத்துக்காக. He took the curse upon himself so that people can be blessed. ஜனங்கள் ஆசீர்வாதமா இருப்பதற்காக, மனுஷர்கள் ஆசீர்வாதமா இருப்பதற்காக அவர் சாபமானார். But how can you be blessed? அப்படி இருக்கும் பொழுது நாம் எப்படி ஆசீர்வாதமா இருப்பது? When you, just like Abraham, put your faith in the finished work of Christ, then you will be blessed. எப்படி ஆபிரகாமை போலவே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே முடித்த காரியத்தை விசுவாசித்தால் நாம் அவனை போல மாறி விடுகிறோம். Amen. Amen. So every person, any person can be blessed. How they can be blessed? By putting their faith upon what Jesus accomplished for them on the cross. ஆகவே மனுகுலத்தில் இருக்கிற எல்லாரும் ஆசீர்வாதம் பெறலாம். எப்படி பெறலாம்? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தங்களுக்காக செய்து முடித்த காரியத்தின் மேல் எப்பொழுது விசுவாசம் வைக்கிறோமோ அப்பொழுது எல்லா ஆசீர்வாதத்தையும் நாம் பெறுகிறோம். Amen. Amen. That's the news that we have for the world and humanity. இது இந்த மாதிரி நற்செய்தியை தான் உலகத்துக்கு என்று கொடுக்க நாம் வைத்திருக்கிறோம் கிறிஸ்தவர்கள் நாம். Turn with me to Isaiah 55. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசனாகமம் 55ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 55. Isaiah 55. Verse 1 to 3. Here we have the Messiah's invitation to the world. இங்கே மேசியா உலகத்தில் இருக்கிற மனுகுலத்துக்கு ஒரு அழைப்பு விடுகிறார் பாருங்கள். If you want to witness to people, if you want to share the gospel to people, this is what you need to witness and tell people. நீங்க போய் உலகத்துக்கு சாட்சி சொல்லி தேவனுடைய ஜனங்களை இழுக்க வேண்டுமா? இந்த வார்த்தைகளை தான் நாம் சொல்ல வேண்டும். 1ஆம் வசனத்துல இருந்து இருக்கிறவைகளை. This is the Messiah's invitation to the world. This is what God, is telling to the world. இதான் மேசியா உலகத்துக்கு சொன்ன செய்தி, தேவனானவர் சொன்ன செய்தி ஜனங்களுக்கு என்று. This is what God is speaking to the world, and this is what he is telling the world. This is his message for the world. உலகத்துக்கு இதைதான் தேவன் சொன்னார், இந்த செய்தியை தான் அறிவித்தார் ஜனங்களுக்கு. And just see how it begins there. எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. It says everyone who thirsts. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே. Oh, I love that. ரொம்ப அருமையா இருக்கு. Everyone means everyone only. That means anybody can come, isn't it? தாகமாய் இருக்கிறவர்கள் எல்லாரும் தாகமாய் இருக்கிறவங்கன்னா எல்லாரும் யாரெல்லாம் தாகமா இருக்குதோ அவங்களாம் வாங்க. No limitations. It doesn't matter who you are, what you are. It doesn't matter what caste or creed you belong to.
Everyone who thirst, he says, come. ஆகவே இங்க வந்து எல்லை இல்ல பாருங்க. இங்க நான் என்னதான் வரணும், இன்னெல்லாம் வரக்கூடாது என்றெல்லாம் இல்ல. தாகமா இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் தாகமா இருக்கிறவர்களே. The invitation is not to any particular group of people. இந்த மாதிரி எல்லாரும் என்று சொல்லும் பொழுது இந்த இடத்துல வார்த்தை வந்து ஏதோ சில குழுவினருங்க நீங்க எல்லாரும் வாங்கன்னு சொல்லல அவரு. The last command of Jesus was not go to all the Christians and tell them the gospel. எங்க இயேசு கிறிஸ்து பரமேறுவதற்கு முன்பாக சொன்ன கட்டளை எல்லாம் கிறிஸ்தவர்களுக்கும் சென்று சுவிசேஷத்தை சொல்லுங்கள் என்று சொல்லிட்டு போல அவரு. There are some Christian groups, they'll only go to Christian people houses and talk to them. ஏனா சில கிறிஸ்தவங்க இருக்காங்க கிறிஸ்தவ வீட்ல போய் கிறிஸ்தவ செய்தியை சொல்றவங்க. Beware of them. அவங்கள குறித்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. I don't want to mention the name because these things go on TV. அந்த குழுவினர்களை பத்தி சொல்ல வேணாம், அவங்க பேரெல்லாம் எல்லாருக்கும் தெரிந்தவர்கள் தான். But what did the last command, what did Jesus say? Go into all the world and preach the gospel to every creature. என்ன சொன்னார்? பரமேறுவதற்கு முன்பாக கடைசியாக எல்லாருக்கும் விசுவாசிகளுக்கு உலகமெங்கும் சென்று சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். What the world needs to know is that this book is not only for Christian people, my friend, it is for every single person on planet earth. என்ன உலகம் அறிந்திருக்க வேண்டும், என்ன சொல்ல வேண்டும்? இந்த புத்தகம் வேதாகமம் கிறிஸ்தவனுக்கு மட்டுமல்ல, இது மனுகுலத்தில் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் உரியவை என்று. Yesterday we had a house dedication and I was sharing God's word there. ஒரு வீடு பிரதிஷ்டைக்கு போனோம், அங்க போய் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். And many of non-Christian people were there. அங்க கிறிஸ்தவர்களா இருந்தவர்கள் வந்திருந்தாங்க. Very highly sophisticated people there. ரொம்ப அதாவது ரொம்ப வசதி மிக்க ஜனங்கள் அவங்க. And they were shocked when I told them that the Bible is not only for Christians but it's for everyone. நாங்க சொன்ன இந்த வேதாகமம் என்பது நம்ம கையில இருக்குது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் அருளப்படவில்லை, இது மனுகுலத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்று சொன்னபொழுது ஆச்சரியப்பட்டாங்க. I told them this is the book of life. நான் சொன்னேன் இந்த புத்தகம் ஜீவனை ஊட்டுகிற புத்தகம் என்று. From the first page to the last page it teaches you how to live victoriously here. இந்த முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரைக்கும் எப்படி இந்த வாழ்விலே ஜெயமாய் வாழ்வது என்று போதிக்கிற புத்தகம் என்று சொன்னேன். It teaches you how you can live successfully. எப்படி வெற்றியாக இந்த பூமியிலே வாழ முடியும் என்று போதிக்கிற சொல்லிக் கொடுக்கிற புத்தகம் என்று சொன்னேன். Shows you how you can overcome the problems and the challenges that you face every day in your life. அனுதினமும் வாழ்விலே சந்திக்கிற சவால்களையும் பிரச்சனையும் எப்படி மேற்கொள்வது என்று சொல்லிக் கொடுக்கிற புத்தகம் என்று சொன்னேன். It will teach you how to move the mountains that come against you and you can become what you want in life. வாழ்விலே உங்களுக்கு குறுக்காக வருகிற எல்லா மலைகளையும் எப்படி தகர்த்தெறிந்து நீங்கள் எப்படியாக இருக்க வேண்டுமோ அப்படியாக வாழ செய்கிற புத்தகம் என்று சொன்னேன். This book and the message that is in this book is not only for Christian people, my friend, it is for every creature on planet earth. நண்பர்களே, இந்த புத்தகம் வெறும் கிறிஸ்தவர்களுக்கு என்று அல்ல, உலகத்திலே உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் உரிய புத்தகம். I say to you, if you are living here on planet earth, then this message is for you, this book is for you. நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த பூமியிலே வசித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் இந்த புத்தகம் உங்களுக்கு என்று நான் சொல்கிறேன். It has life in it. அதில் ஜீவன் இருக்கிறது. Amen. Amen. That is why Jesus said, the words that I speak, they are spirit and they are life. ஆகவே தான் இயேசு சொன்னார், நான் பேசுகிற வார்த்தை ஜீவனாயும் வல்லமையுமாய் இருக்கிறது என்றார். So here it is not confined to any particular group of people. ஆகவே இங்கே விடுவிப்பு கொடுக்கும் பொழுது ஏதோ சிறு குழுவினர்களை கூப்பிட்டு அவர் சொல்லல வாங்கனே. Here God didn't say, well, only this group of people, if you are thirsty, come to me. இங்க வந்து தாகமா இருக்கிறேன் நீங்க எல்லாரும் ஒரு குழுவினரே நீங்க எல்லாரும் இடத்துல வாங்க என்று சொல்லல அவரே. He says, everyone who thirsts. ஓ தாகமா இருக்கிறவர்களே. This is God's invitation to mankind, my friend. இது தேவனுடைய அழைப்பு மனுகுலத்துக்கு என்று வந்தது. This is the Messiah's message to humanity. இதுதான் மேசியாவின் செய்தி மனுஷனுக்கு என்று. He says, are you thirsty? Come to me to the waters and I will give you waters to drink. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். And then see the next verse, it says, and you who have no money, come and buy and eat. Yes, come buy wine and milk without money and without price. பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சை ரசமும் பழமும் கொள்ளுங்கள். He says, you have no money, it doesn't matter, come buy wine, buy milk, without price, without money. You don't have to pay money for this that I have to offer. அப்பமல்லாததற்காக பணத்தை second part of the first verse.
பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். And then listen to verse 2. இரண்டாம் வசனம் பாருங்க. Why do you spend money for what is not bread and your wages for what does not satisfy? நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். Then he says, listen carefully to me நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து and eat what is good and let your soul delight itself in abundance. நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாய் இருக்கும். You know, I think I need to preach from this portion of scripture one time. ஒரு நாள் இதுல இருந்து எடுத்து பிரசங்கம் பண்ணனும் பாருங்க. Wonderful news, a wonderful invitation to the world. எவ்வளவு உலகத்துக்கு என்று தேவன் கொடுக்கிற அருமையான ஒரு அழைப்பு. After saying come and drink and buy without money, பாருங்க, வாங்க புசிங்க குடிங்க பணம் இல்லாம சாப்பிடுங்கன்னு சொல்லிட்ட பிறகு then he says listen carefully and eat what is good. அப்புறம் சொல்றாரு சரியானதா பார்த்து சாப்பிடுங்கன்றாரு. And let your soul delight in abundance. அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். Well, this is the Messiah's invitation to the world, to இது humanity. மேசியாவின் அழைப்பு உலகத்தில் இருக்கிற மனுகுலத்துக்காக. Anybody can come and receive all the blessings of God. தேவனுடைய அனைத்து ஆசீர்வாதங்களையும் யாரு வேணா வந்து பங்கேற்கலாம். Man does not have to live in lack and want and poverty today, my friend. இன்னைக்கு நண்பர்களே, மனுஷர்கள் யாரும் தேவை குறைச்சல வாழ வேண்டிய அவசியமே இல்லையே. Every single person can live like a king because of what Jesus did on the cross there. மனுகுலத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் ராஜாவை போல வாழலாம். ஏன்? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்த காரியத்தின் நிமித்தம் தானே. In fact, that is why he died and shed his blood. Why? So that you and me can be blessed in life. வாழ்விலே நானும் நீங்களும் ஆசீர்வாதமாய் இருக்கத்தானே அவர் சிலுவையிலே மரித்தார். Amen. Amen. That is what the new covenant is about. அதுதானே புதிய உடன்படிக்கை என்றாலே. See, financial and material blessing is included in that. பாருங்க, பண விஷயமும் பொருளாதாரமும் அதுல அடங்கி இருக்கிறதே. We talk about every other blessing. எல்லா ஆசீர்வாதத்தை பத்தி பேசுறோமே. We talk about all the spiritual blessings. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தெல்லாம் பேசுறோமே. But we never talk about the financial and material blessing. ஆனா சிலுவையிலிருந்து வருகிற பண விஷயத்திலும் பொருளாதாரத்துல செழிப்பை மட்டும் ஏன் விட்டுறோம்? அந்த And that is a very important aspect of our life, my friend. இன்னைக்கு நம்ம வாழ்கிற வாழ்வுக்கு அதுவும் அல்லவா முக்கியமானவை. And Jesus died on the cross and shed his blood to meet that important and vital need of yours and mine. இந்த பண விஷயம் பொருளாதாரமாக்கி இந்த முக்கியமான தேவையை சந்திக்கவும் தானே இயேசு கிறிஸ்து வழி உண்டாக்கினார். That is what Paul says. He became poor so that you and me can become rich. ஆகவே தான் பவுல் சொன்னார், நாம் ஐஸ்வர்யனாகும்படிக்கு அவர் தரித்திரரானாரே. When did Jesus become poor? எப்பொழுது இயேசு கிறிஸ்து தரித்திரரானார்? Well, on the cross he became poor. சிலுவையிலே எனக்காக தரித்திரரானார். How did he become poor? எப்படி தரித்திரரானார்? Our poverty was taken and placed upon him. நம்முடைய தரித்திரம் அவர் மேல் வைக்கப்பட்டதினாலே அவர் தரித்திரரானார். Why? ஏன்? So that you and me might become rich. அவராலே நாம் ஐஸ்வர்யனாகும்படிக்கு நீங்களும் நானும் செழித்தோங்க. So this is what is included in the covenant. Prosperity, financial and material blessings is there. ஆகவே இந்த உடன்படிக்கையிலே பண விஷயத்திலும் பொருளாதாரம் செழிப்பு ஐஸ்வர்யம் தங்கி இருக்கிறது இந்த உடன்படிக்கையிலே. Let's turn back to Genesis chapter 17. 17ஆம் அதிகாரம் ஆதியாகமத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 17. We'll just read these verses and we'll continue again next week from here. இத படித்து பிற்பாடு அடுத்த வாரம் தொடர்ந்து பார்க்கலாம். Genesis chapter 17 verse 7 and 8. ஆதியாகமம் 17 7 8. And I will establish my covenant between me and you, your descendants after you in their generation, for an everlasting covenant, to be God to you and your descendants after you. Also I give to you and your descendants after you the land in which you are a stranger, all the land of Canaan and the everlasting possession, and I will be their God. 7ஆம் வசனம் பாருங்க. 17ல உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபித்தேன். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து
நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். Especially, just pay attention to that verse 7. I'll just start it today and mention it, and next week we'll continue from there. இந்த வசனத்தை கொஞ்சம் கவனமாய் பார்ப்போம். ஏன்னா அடுத்த வாரம் இதிலிருந்து ஆரம்பிப்பேன். See, when God came and made a covenant with Abraham, the covenant was not established only between God and Abraham. பாருங்க, தேவன் வந்து ஆபிரகாமிடத்துல வந்து உடன்படிக்கை பண்ண பொழுது ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் இருக்கிற மட்டுமே உடன்படிக்கையாய் இருந்தது அப்பொழுது. Because if the promise had to be only to Abraham and the covenant had to be established only with Abraham, then all the blessings would have ended with Abraham. அங்கே அவர் செய்த உடன்படிக்கை தேவனானவர் அப்படி செய்யாமல் அவங்க பண்ண உடன்படிக்கை வித்தியாசமா இருந்தது. அன்னைக்கு மட்டும் தேவனானவர் உடன்படிக்கை ஆபிரகாமோட செய்தது உனக்கு மட்டும்தான் பா என்று பண்ணியிருந்தார்னா அந்த ஆசீர்வாதம் அவனோட நின்று இருக்கும். அதுக்கு பிற்பாடு தொடர்ந்து இருக்காது யாருக்கும். Are you getting what I'm saying? சொல்லிறது புரியுதுங்களா? Suppose I came and I promised you something. நான் வந்து உங்களிடத்துல ஒரு வாக்கு கொடுக்கிறேன்னு வெச்சீங்க. The promise is only to you, not to your descendants, not to your children. I only promised you I will do something for you. That's all. அந்த வாக்கு உங்ககிட்ட மட்டும் தானே promise பண்ணி சொல்றேன். அது உங்களுக்கு மட்டுமே தானே பொருந்தும். அது உங்க பிள்ளைகளோட பிள்ளைகளுக்கெல்லாம் நான் சொன்ன மாதிரி. I'm not committed to do anything after for your descendants. உங்களுக்கு பிற்பாடு வரைக்கும் உங்க சந்ததிக்கெல்லாம் நான் வாக்கு கொடுக்கிறேன்னு சொல்லல நான். So here when God came and made a covenant with Abraham, it was not only with Abraham that the covenant was made. இங்க அதே மாதிரி தான் ஆபிரகாமிடத்திலே வந்து தேவன் உடன்படிக்கை பண்ணும் பொழுது அவர் பண்ணின உடன்படிக்கை வெறும் ஆபிரகாமுக்கு என்று மட்டும் அல்ல. The covenant was with Abraham and all his descendants after him. ஆபிரகாமுக்கும் அவனுக்கு பின்பாக வருகிற எல்லா தலைமுறைக்கும் உரியதாயிற்று. I don't know whether you understand this, but it makes my heart leap with joy when I read verses like this. இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டால் தான் நாம் உள்ள மகிழ்ச்சியினால் துள்ளும். In other words, whatever God promised Abraham was not for Abraham alone. It was for all his descendants. அதாவது everyone that will come out of him. தெளிவாக இருக்கிறது வேதத்திலே. தேவனானவர் வந்து ஆபிரகாமிடத்தில் உடன்படிக்கை பண்ணின பொழுது அது அவனோடு மட்டும் நின்று விடாமல் அவனுக்கு பின்பாக வருகிற அனைத்து சந்ததியாருக்கும் வந்து சேரத்தக்கதாக பண்ணினார். What a wonderful promise, isn't it? எவ்வளவு அருமையான வாக்கு பாருங்க அவர் கொடுத்திருக்கிறார். That is why the Bible says that God has given us exceedingly precious promises. ஆகவேதான் வேதம் சொல்கிறது அவர் விலையேற பெற்ற வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார் என்று. You use the word precious for something that has immense value upon பாருங்க, it. விலையேற பெற்றது என்றால் ரொம்ப மதிப்பு மிக்கதை தானே நம்ம சொல்லுவோம். When something is very costly, very valuable, then only you use the word precious. விலையேற பெற்றதுன்னு எதை சொல்லுவோம்? அவ்வளவு காசு இருக்கிறதா தான் நம்ம சொல்லுவோம் வாயத்தறது. That is why we call them precious stones. ஆகவே தான் விலையேற பெற்ற கற்கள் என்று சொல்லுகிறோம். Why? Even though they are so small, it has immense value, very costly. ஏன்னா அதுக்கு அவ்வளவு தொகை கொடுக்க வேண்டியதா இருக்குது சின்னதா இருந்தாலும். So the promises also are precious. It says that God has given us exceedingly precious promises. ஆகவே இங்க வேதாகமம் சொல்கிறது அவர் வாக்குத்தத்தத்தை குறித்து விலையேற பெற்ற வாக்குத்தத்தத்தை நமக்கு அருளி இருக்கிறார் என்று. And there are so many promises in the Bible. வேதாகமத்திலே अनेक வாக்குத்தத்தங்கள் இருக்கின்றன. And we are quoting just one of them this morning. இந்த காலவெளியிலே ஒரு வாக்குத்தத்தத்தை தான் நாம் பேசுகிறோம். Whatever God promised Abraham was not for Abraham alone. It was for every one of his descendants that will come after him. அதாவது ஆபிரகாமோடு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் வந்து அவனுக்கு மட்டுமல்லாமல் அவனுடைய சந்ததிக்கும் என்று சொல்லி வைத்தார். And I'll show you that you and me are also included in that covenant and that promise. நான் இன்னைக்கு காமிக்க போகிறேன் அந்த உடன்படிக்கைக்குள்ளாக அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ளாக நீங்களும் நானும் வந்து அந்த சந்ததியிலே அமருவதை. Amen. Amen. You and me are included in that promise and that covenant that God made with Abraham. அன்னைக்கு ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ணி வாக்கு கொடுத்தாரே அதிலே வந்து நாம் இருக்கிறோம். Because God said to Abraham, to you and to all your descendants after you I will do this. ஏனென்றால் அன்னைக்கு செய்யும் பொழுது சொன்னார் உனக்கும் உன் பின் வருகிற உன் சந்ததிக்கும் என்று சொல்லி செய்தார் உடன்படிக்கை. And I'll show you how you and me also are the descendants of Abraham. நாமும் நீங்களும் நானும் அதிலே இருக்கிறோம் அவருடைய சந்ததியாக என்றதை நான் காண்பிக்க போகிறேன். And one of the blessings that God promised Abraham is material prosperity. He said, I'll give you the land of milk and honey. அவர் தேவனானவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திலே ஒரு வாக்குத்தத்தம் என்ன தெரியுங்களா? பாலும் தேனும் ஓடுகிற தேசம், செழிப்பும் இருக்கிறது அதிலே. Next week I'll show you. அது அடுத்த வாரம் சொல்றேன். Who was Abraham's immediate descendants? ஆபிரகாமுடைய அடுத்த சந்ததி யார் என்று.
Isaac, Jacob and Joseph. அடுத்த சந்ததி யார்? ஆபிரகாமுக்கு உடனே ஈசாக்கு, யாக்கோபு அப்படி போறாங்க. Did they live in poverty? அவங்கெல்லாம் தரித்திரத்திலேயே இருந்தாங்க. Did they live in lack and want? அவங்களுக்கு தேவை குறைச்சல் இருந்துச்சா? No, my friend. இல்லைங்களே நண்பர்களே. They were blessed. அவர்களும் ஆசீர்வாதமா இருந்தார்களே. In the midst of famine they prospered. அவர்களும் பஞ்சத்தின் மத்தியிலே செழித்தோங்கினார்களே. You know why? ஏன் தெரியுங்களா? Because of the covenant that God made with Abraham. ஆபிரகாமோடு தேவன் செய்த உடன்படிக்கை நிமித்தமாக அவங்க பிள்ளைகளை பார்த்தார் தேவன். For Abraham's sake they were blessed. ஆபிரகாமின் நிமித்தம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். Because God promised Abraham, to you and your descendants after you I will bless, he said. சொல்லிட்டாரே, வாக்கு பண்ணிட்டாரே, உனக்கும் உன் சந்ததிக்கும் இது வந்து சேரும் என்று. So that is why he had to bless Isaac, that is why he had to bless Jacob, that is why he had to bless Joseph, and that is why God blesses you and me even today. அன்னைக்கு அவர் வாக்கு பண்ணினதினாலே தானே ஈசாக்குக்கு பாத்துக்கினார் ஆசீர்வாதம் வந்தான்னு, யாக்கோபை ஆசீர்வதித்தார், யோசேப்பை ஆசீர்வதித்தார், சந்ததியை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு உங்களையும் என்னையும் அவர் சொன்ன வாக்கு நிமித்தமாக ஆசீர்வதிக்கிறார். Because of his word that he gave to Abraham, the promise that he made to Abraham. ஆபிரகாமோடு அவர் சொன்ன வார்த்தை நிமித்தம் நம்மை ஆசீர்வதிக்கிறார். That is why he is called a covenant keeping God. ஆகவே தான் தேவனை நாம் என்ன அழைக்கிறோம்? உடன்படிக்கையை கைக்கொள்ளுகிற தேவன் அவர். Amen. He is a covenant keeping God. அவர் உடன்படிக்கையை காக்கிற தேவன். He is faithful to his word. அவர் வார்த்தைக்கு அவர் உண்மை உள்ளவர். You and me may not be faithful to God, my friend. நானும் நீங்களும் உண்மையா இல்லாம இருந்திருக்கலாம் நண்பர்களே. You and me may forget God at times. அநேக நேரத்துல நீங்களும் நானும் தேவனை மறந்துடுறோம். But God will never forget you, my friend. ஆனா நண்பர்களே, தேவன் நம்மை மறக்கிறவரே அல்ல. That's the difference between him and us. அதுதானே வித்தியாசம் அவருக்கும் நமக்கும். Amen. Amen. He never forgets you. அவர் உங்களை மறப்பதே இல்லை. Because of his promise that he gave to Abraham, because of the covenant that he made. ஏன் மறக்கிறது இல்ல? அவர் ஆபிரகாமுக்கு பண்ணின வாக்குத்தத்தத்தின் நிமித்தமாக நம்மை மறக்காமல் இருக்கிறார். That is why even today he prospers you and me. இன்னைக்கும் அதனாலே தானே செழிக்க பண்ணுகிறார். God has to fulfill his word. He cannot go back on his word. தேவன் சொன்ன வார்த்தையை அவரே நிறைவேற்றி வைக்க வேண்டியதா இருக்கிறது. If he does not keep his word, then he cannot be God. அவர் தன் வார்த்தையை கைக்கொள்ளவில்லை என்றால் அவர் தேவனா இருக்க முடியாது. He will become an ordinary man like you and me. உங்களை போல என்னை போல சாதாரண மனுஷனா ஆயிட வேண்டியதான் அவரு. Amen. Amen. But he is God. தேவன் அவர். He is not a man that he should lie. அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல. He is faithful to his word. அவர் தன்னுடைய வார்த்தைக்கு உண்மை உள்ளவர். Faithful to his promises. அவர் வாக்குத்தத்தத்துக்கு அவர் உண்மை உள்ளவர். He is a covenant keeping God. அவர் உடன்படிக்கையை காக்கிற தேவன். That is why he prospers you and me. ஆகவே தான் உங்களையும் என்னையும் செழிக்க பண்ணுகிறாரும் கூட. Amen. Amen. Are you getting it? புரிகிறதுங்களா? Well, shall we all stand? எழுந்து நிற்போம். Next week we'll continue. அடுத்த வாரம் தொடர்ந்து பார்க்கலாம். Well, that's why I love preaching here. ஆகவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் இங்கே பிரசங்கம் பண்றதுல பாருங்க. Because I have always the next week to continue. பாருங்க நம்ம சபையில அடுத்த வாரம் இருக்குது பாருங்க, தொடர்ந்து பார்த்துட்டே போகலாம் காரியங்களை. But when you go outside and preach, வேற எங்கயாவது போய் கூப்பிட்டு நம்ம போய் பிரசங்கம் பண்ணோம்னா, how can I say all these things that I've been saying for the 6 months here in just 6 hours or 3 hours there? இங்க 6 மாசமா போதிக்கிறது எடுத்துட்டு போய் 6 மணி நேரத்துல கூட சொல்ல முடியாது ஜனங்களிடத்துல. Bible is such a wonderful book. வேதாகமம் அவ்வளவு அருமையான புத்தகம். God's message is such a wonderful message. தேவனுடைய செய்தி அவ்வளவு நற்செய்தியா இருக்கிறது. Tell you, when people hear the message, their hearts must leap for joy. ஜனங்கள் இந்த செய்தியை கேட்கும் பொழுது ஜனங்களுடைய உள்ளம் உதிக்க வேண்டும் They must be astounded by it. அதனால ஆச்சரியமா பார்க்கணும் அவங்க. வாய் தந்து ஆன்கங்க. அப்படியே கேட்கணும் அந்த மெசேஜ். இந்த செய்தியை கேட்கும் பொழுது அப்படிதான் அவங்க கேட்கணும் கூட. That is the gospel, my friend. அதுதான் நற்செய்தி, நம்ம சுவிசேஷம். That is why initially when you came I told you don't go and share anything, don't go and tell anything. ஆகவே தான் நீங்க வந்த பொழுது உங்களுக்கு சொன்னேன், போய் எந்த செய்தியும் சாட்சி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க வேண்டாம். Now I tell you, if you want to share, you want to witness and testify, this is what you need to do. This is what you need to testify. நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன், நீங்க போய் மற்றவங்களுக்கு யாராவது ஆண்டவரை பத்தி சொல்லணும்னா இதை கொண்டு போய் சொல்லுங்க. Tell people they don't have to live in lack and want.
in problems. அவர்கள் எந்த ஒரு பிரச்சனையிலும் குறைச்சலையும் தாழ்ச்சியிலும் வாழ வேண்டாம் என்று எடுத்து சொல்லுங்கள். Jesus died on the cross, shed his blood for them because he loves them so much. அவர்களை நேசித்ததினாலே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சென்று இரத்தத்தையும் சிந்தினார் என்று சொல்லுங்கள். Tell them that they can be blessed in life. வாழ்விலே அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கலாம் என்று சொல்லுங்கள். And then you see everybody will come to you. அப்போ யோசித்து பாருங்க, அப்போ எல்லாரும் உங்களிடத்துல வந்து காது கொடுத்து கேட்பாங்க. Shall we just lift up our hearts and our voices to God? இதயத்தையும் குரலையும் தேவனுக்கு முன்பாக உயர்த்தி நன்றிகளை Just ஏறெடுப்போம். thank him for his word. அவருடைய வார்த்தைக்காக நம்ம நன்றி Oh, செலுத்துவோம். we just praise you, Father. ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you, Jesus. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Oh, Father, we thank you because every time we come here, you speak to us, God. ஆண்டவரே, ஒவ்வொரு முறை நாங்கள் வரும் பொழுது நீர் அல்லவா எங்களோட பேசுகிற தேவன். And every time you speak, we receive life, God. ஒவ்வொரு முறை நீர் பேசும் பொழுது நாங்கள் ஜீவனை அல்லவா பெறுகிறோம். Even this morning, our hearts are filled with joy and praise for you, God. இதை காலவேளையிலும் எங்களுடைய இருதயம் துதியினாலே மகிழ்ச்சியினால் நிறைந்திருக்கிறது. Thank you for all your promises that you've given us, God. எங்களுக்கு நீர் அருளின எல்லா வாக்குத்தத்தங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you for your covenant that you established with us, God. எங்களோடு நீர் பண்ணின உடன்படிக்கைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். Truly, you are a covenant keeping God. மெய்யாகவே நீர் உடன்படிக்கையை காக்கிற தேவன். Heaven and earth may pass away, but your words will never pass away. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உம்முடைய வார்த்தை ஒளியாதே. And Father, I pray that whatever you have promised will come upon your people. நீர் பண்ணின வாக்குத்தத்தம் அனைத்துமே ஜனங்கள் மேல் வந்து அமரட்டும். In the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே. May the blessing of Abraham come upon them. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் வந்து அடையட்டும் May எங்களுக்கு. every single person be a prosperous person. இங்க இருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்டவரும் செழித்தோங்கட்டுமே. May they be blessed in the spirit, ஆவியிலே ஆசீர்வாதம், blessed in the mind, மனதிலே ஆசீர்வாதம், blessed in the bodies, சரீரத்திலேயும் ஆசீர்வாதம், blessed in the homes, குடும்பங்களிலே ஆசீர்வாதம், blessed in the family relationships, குடும்ப உறவுகளிலே ஆசீர்வாதம் தங்கட்டும். blessed with good children, நல்ல பிள்ளைகளிலே blessed ஆசீர்வாதம் in the கிடைக்கட்டும். job, blessed in the business, வியாபாரத்திலும் வேலை ஸ்தலத்திலும் ஆசீர்வாதம் தங்கட்டும். blessed when they are going out and coming in. வெளியிலே போகும் பொழுதும் வரும் பொழுதும் ஆசீர்வாதமாய் Pray that இருக்கட்டும். your blessings will overtake them, God. உம்முடைய ஆசீர்வாதம் வந்து அவர்கள் மேல் பலிக்கட்டுமா ஆண்டவரே. In the mighty name of Jesus. வல்லமையுள்ள இயேசுவின் I நாமத்தினாலே. pray that only your will be accomplished in their உம்முடைய lives. சித்தம் மாத்திரமே இவர்கள் வாழ்விலே நிறைவேறட்டும். Only your plan and purpose be உம்முடைய fulfilled in their திட்டம் lives. நோக்கம் மாத்திரமே அவர்கள் வாழ்விலே வந்து நிறைவேறட்டும். In Jesus' name. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Now may the grace of our Lord Jesus Christ, the love of the Father, and sweet presence of the Holy Spirit abide with each and every one of us forever and ever.